வாட்ஸ்அப்லேயே கேட்டிங்க. ஸோ ரொம்ப 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 ஈஸி. இது நைக்காவில் தான் வாங்கினேன். இது 249 தான். நம்ம ட்ராவலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு இந்த 4 ஷேடு வச்சு நான் இன்றைக்கி ஸ்மோக்கி ஐ மேக்கப் எவ்வளோ ஷார்ட்டாக ஈஸியாக பண்ணலான் இருக்கேன். ஸ்மோக்கினா ஒன்லி எடுத்து பிளாக் மட்டும் எடுத்து போடுறது கிடையாது. இதில் வந்து 1 2 3 4 இந்த 4 ஷேடு தான் இருக்குது. பட் ஆனால் பேஸ் நம்ம வந்து 1 2 3 பிளாக் யூஸ் பண்ணுறோம். மேலே வந்து கோல்டு கொடுக்குறோம். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா? எல்லாருமே வாங்கிக்கோங்க. ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமே இல்லாமல் நீங்கள் பார்ட்டி போகிறதுக்கு இந்த ஐ மேக்கப் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், செம்ம ரிச்சாக இருக்கும். ஸோ நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் எடுத்திருக்கேன், ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன், ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸ்மோக்கி பண்ணால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லென்ஸ் வைங்க, ஐலாஷ் வைங்க. இல்லைனா ஸ்மோக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அவுட்புட் இருக்காது. உண்மையே சொல்லணும். ஓகேவா? டக்குன்னு அழகாக வீடியோவில் காட்டுறாங்க அப்படியே போட்டு ஸ்மோக்கி அப்படி கிடையாது. கண்டிப்பாக லென்ஸ் ஐலாஷ் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஸ்மோக்கி வந்து ரொம்ப அழகாகவே விசிபிளாக அழகாக தெரியும். ஓகேவா? கண்டிப்பாக பார்க்கலாமா? நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். டக்குன்னு எடுத்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து லைட்டாக ரொம்ப ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஸ்கின் ப்ரீத் பண்ணட்டும், எப்பவுமே விட்டுடுவேன். அடுத்து பிஎஸ்சியோட மாய்ஸ்சர் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் லைட்டாக உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு வீடியோவும் போட்டு காமிச்சிடலாம் தான். ஓகேவா? நான் இப்போ ஒரு மேக்கப் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ நான் எப்படி மேக்கப் கிளம்புறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் இவ்வளோ ஹெவியாக பண்ண மாட்டேன். இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்மோக்கி ஐ மேக்கப் எப்படி நிறைய பேர் மெசேஜ் போட்டே இருந்தீங்க எனக்கு யூடியூப்பில். ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன், பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஏன்னா மேக்கப் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே நியூட் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாதுன்னு கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. இதில் வந்து பிளாக் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதுக்கு பேர் ஸ்பூலி. இந்த ஸ்பூலியால் லைட்டாக நான் சீவி விட்டுக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி மைக்ரோ பிளேடிங் போட்டிருக்கேன். என்கிட்ட மைக்ரோ பிளேடிங் வேணும்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு ஃபாஸ்ட்டாக டன். உங்களுக்கு கன்சிலர் போடணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கன்சிலர் போடுங்க. நான் ஏற்கனவே ஃபார்வர்ட் 50 போட்டு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் இல்லாட்டி மேக் வாங்கி வச்சு சும்மா தான் கிடக்கு. உண்மையாக சொன்னால் 4K. பட் இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் நம்ம தலைவர் டெர்மா மாதிரி வராது. பட் ஓகே, மேக்கை நம்ம குறை சொல்லக்கூடாதுப்பா. ஓகே தான். பட் இது ஒரு ரிச் லுக் இருக்கும். பட் எனக்கு அன்றைய லைட்டாக ஆரஞ்சு கொடுக்குறேன். இந்த இடத்துல லைட்டாக கையாலே போடுறேன், ரொம்ப கஷ்டமே இல்லாமல். ஓகேவா? அடுத்தது இந்த மாஸில் இந்த 4 ப்ரெஷ் இருக்கும் அதில். ஓகே, 2 in 1 கேள்விப்பட்டிருக்கீங்க. 4 in 1 இது ஆக்சுவலாக. ஓகேவா? 1 2 3 இதை ஓப்பன் பண்ணாலும் உள்ளே இருக்கும். 4 பெஸ்ட்டு. ஓகேவா? ஃபவுண்டேஷன் பிளெண்டிங்க்கு, பவுட்ரு செட்டிங்க்கு, ஐ மேக்கப்புக்கு, கன்சீலுக்கு ரியலி செம்மப்பா. ஒர்த்தபிள். வாங்கிக்கலாம். எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? போட்டேன். ஜஸ்ட் லைட்டாக தான் கன்சீல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஷேட். ஓகே, நாஸ் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப போடலை மக்களே, லைட்டாக நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப போட முடியாது. டக்குன்னு நம்மளுக்கு டைம் இல்லை. பிளெண்டில் போனாலும் போடுறேன், இல்லை நான் கையாலே போனாலும் ஓகே தானே. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் போடுங்க. நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் தான் போடணுன்னா கிடையாது. ஓகேவா? நான் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் பியூட்டி பிளெண்டர்லேயே போடுறேன். பியூட்டி பிளெண்டரில் போடும்போது ரொம்ப வெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்ட்டில் இருக்க மாய்ஸ்சர் அதுவே எடுத்துக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. ஓகேவா? என்கிட்ட இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. வெறும் 10 days கிளாஸ். December 15th 25th வரைக்கும். வேறு எவ்வளோ ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே அப்படின்னு சொல்வீங்க. வெறும் 2000 தான். வெறும் 2000 தான். 10 days கிளாஸ். என்னென்ன கிளாஸ் நீங்களே பாருங்கள். ஃபேஷியல், ப்ளீச், பெடிக்யூர், மெனிக்யூர், வேக்சிங், ஐப்ரோஸ், பேசிக் மேக்கப், அட்வான்ஸ் மேக்கப் எல்லாமே இருக்குது. 2K. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடம் மாங்காடில் எல்லாருமே என்னக்கா எங்களால் 10 கொடுத்து வர முடியாது, 20 கொடுத்து வர முடியாது அப்படின்னாங்க. ஸோ ஓகே, அதனால் நான் வந்து இந்த 2Kக்கு போடுறேன். இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், அது தனியாக அமௌண்ட் வரும். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம்னாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டக்குன்னு ஒரு மேக்கப்னால் இது பெஸ்ட்டு மேக்கப் சொல்லுவேன். நான் ஸ்மோக்கி பண்ணலான்னு தான் இன்றைக்கி இருந்தேன். பட் இருந்தாலும் நான் ஒரு ஃபுல்லாகவே ஒரு மேக்கப் டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் பார்த்துட்டு போகிறீங்க, ஸோ எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஓகேவா? கண்ணு மேலே எப்பயுமே டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கலர் கரெக்டர் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கேமரா கிட்டக்க வந்து கூட போடலை, நான் நார்மலாக தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு மேலே ஒரு கலர் கரெக்டர் போட்டு ஒரு கன்சீல் கலர் கரெக்டர் வரைஞ்சி தான் நான் ஐ மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணேன்.
ஓகேவா? அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி நேச்சுரல் நம்ம ஸ்கின் மாதிரியே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஃபேராக மட்டும் வரைஞ்சிடாதீங்க. அது ஃபேராக வரைகிறது ப்ரைடலுக்கு. ஓகே, நீங்கள் இன்றைக்கி போகிறது பார்ட்டி மேக்கப். பார்ட்டி மேக்கப்பில் அப்படியே லைவாக உங்களை மாதிரியே இருக்கணும், ஆனால் பயங்கரமாக அழகாக இருக்கணும். ஓகேவா? அதுதான் 10 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகேவா? ஓகே, 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஸோ பேஸ் 1 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் எல்லாமே இதில் ஃபுல்லாக இறங்கிடும். கண்ணு மேலே ஃபுல்லாக இறங்குச்சுன்னா அப்புறம் ஸ்மோக்கி மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? நான் வேணால் க்ளோஸ்அப்பில் வரட்டுமா? நான் நார்மலாகவே கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோலாம் யாரா பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் வீடியோ போடலாம், களத்தில் இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 இதை எடுத்திருக்கேன். 1 2 3. ஓகே, 1 2 3. ஓகே, பார்த்துக்கோங்க. நான் நிறைய வீட்டுக்கே போய் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் பேபி நான் இப்போ தாங்க குழந்தை பிறந்திருக்கு, என்னால் வர முடியாது அப்படின்னா நான் 3 days கிளாஸ் நிறைய கிளைண்ட் வீட்டுக்கு போய் நான் மேக்கப் எடுத்திருக்கேன். அவங்க தான் இன்றைக்கி போட்டு செம்மையாக ஃபோட்டோஸில் எனக்கு அனுப்பி என்னை மென்ஷன் பண்ணுவாங்க. 2 days எனக்கு இவ்வளோ ஷார்ட்டாக சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ மாங்காடில் தான் இந்த அகாடமி இருக்குது, கண்டிப்பாக வாங்க. 5 days கிளாஸ், 3 days கிளாஸ், சாரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நான் எடுத்தோடனே பிளாக் போடல, முதல்ல நல்லா இந்த மாதிரி பேஸ் கலரை நான் முதல்ல நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா பேஸ் கலரை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்மோக்கி போடணும். எடுத்தோடனே ஸ்மோக்கி பண்ணிங்கன்னா பிளாக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, தெரிய மாட்டேங்குதுல. ஸோ அதனால் கொஞ்சம் கிட்டக்க வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதா? ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயம் நம்ம கரெக்டாக உங்களுக்கும் போய் நல்லா சேரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எடுத்திருக்கேன். பேஸ் கலர் போடாமல் போடாதீங்க. ஏன்னா பிங்காக இருக்கேன்னா பார்க்காதீங்க, பார்க்க தான் போயிருக்கும். ஓகேவா? ப்ரஷ் நல்லா தெளிச்சிக்கோங்க. என்னோட உள்ளே போயிட்டு வரேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பார்த்துக்கோங்க. ஓகே, பிளாக் எடுத்திருக்கேன். பிளாக் 1 2 3 டேப் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, என்னடா பிளாக் ஆகிடுச்சின்னு பயப்படாதீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணுறோம். பயப்பட வேண்டாம், நல்லா இழுத்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? பிளாக் ஆகிடுச்சின்னு பயப்பட வேணாம். நம்ம இது மேலே மறுபடியும் ப்ரௌன் போடுறோம். இதில் இருக்கிற அதே மெரூன் கலராக லைட் ப்ரௌன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை லைட்டாக்குறோம். ஓகே, ஆனால் இந்த பிளாக் மட்டும் மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன், ஏன்னா பிளாக் மட்டும் மேலே போச்சுன்னா அவ்வளோதான் கஷ்டம். நான் ஒரே கலரில் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஒரே ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக தெரியும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போகக்கூடாது, பிளாக் லைட்டாக தான் வரணும். இங்கே மட்டும் எட்ஜில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அப்போ தான் பார்க்க நீங்களே பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, நான் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணலை. ஓகேவா? ஓகே, டன், சூப்பர். நான் எதுவுமே கட் பண்ணல, எதுவுமே இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நான் பொறுமையாக க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டுறேன். ஸோ பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சூப்பர். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் நான் பிளெண்ட் பண்ணணும். ஆகிடுச்சுன்னா பயப்படவே வேண்டாம். நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் எடுத்துக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லைட்டாக இதில் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் முடிங்க, இந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் முடிங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போகாதீங்க, வேறு கலர் வந்துடும். ஸோ நீங்கள் நினைக்கிற கலர் வராது, அதை பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்மோக்கிங். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதிலே கோல்டு இருக்குது பாருங்கள். இந்த கோல்டை இந்த ஸ்டார்டிங்கில் போடுங்க. ரொம்ப ஃபுல்லாக கோல்டு போடாதீங்க, இந்த ஸ்டார்டிங்கில் கோல்டு போடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, டன், நைஸ். ஓகே, இதுக்கு மேலே நம்ம காஜல் வைக்கிறோம். காஜல் பார்த்துக்கோங்க. மிடில் போயிட்டு வச்சுட்டேன், டக்குன்னு வச்சுட்டேன். ஏன்னா நீங்கள் காட்டு வந்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காஜல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மஸ்காரா போட்டுக்கிறேன். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க.
இது பொறுமையாக சொல்லணும் தான் பண்ணுறேன், நான் இவ்வளோ நேரம் பண்ண மாட்டேன். ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. மேலே வச்சிட்டிங்க, கீழே பிளெண்ட் பண்ணணும். பட் எனக்கு அண்டரைலாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அண்டரை கவர் பண்ணிக்கோங்க. கன்சீல் கொடுத்து கலர் பண்ணிட்டாலும் ஓகே தான், இல்லைனா பவுடர் கொடுத்து பண்ணாலும் ஓகே தான். எனக்கு NC45, பட் எனக்கு அண்டரை கொடுக்கணும் அப்படின்றதால NC43 கொடுக்குறேன். காம்பேக்டாக எடுத்திருக்கேன், நான் செட்டிங் பவுடர் எடுக்கல. ஓகே, நம்ம ஒரு ஒரு காண்டோர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஓகேவா? ஏன்னா இது நேச்சுரல் காண்டோர் நம்மளுக்கு டேரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சுற்றியுமே பவுட்ரு கொடுத்துட்டா அதுவே நேச்சுரலாக காண்டோர் ஆகிடும். ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டீ ஜோனில் மட்டும் பவுட்ரு போடுறேன், ரொம்ப பவுடர் போட்டு செட்டிங் பண்ணல. இந்த இடத்துல நான் போடலை எதுவுமே, அது நேச்சுரல் காண்டோர். ஏன்னா நம்ம போடுறது பார்ட்டி மேக்கப், பார்ட்டிக்கு போகிறோம், ஓகேவா? இப்படி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். பார்ட்டி போகல, மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? டன், சூப்பர். இப்போ நான் அண்டர் ஐயுமே இப்போ நீங்கள் பிளாக் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் பண்ணுற ஒரே தப்பு, பிளாக் எடுத்துருப்போம். இப்போ நீங்கள் கீழே போகும்போது அதுவும் பிளாக் ஆகிடும். ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணி தொடச்சிட்டு நம்ம மேலே என்னென்ன கொடுத்தோம், பேஸ், ஓகேவா? இது கொடுத்தோமா, நம்மள்ட்ட இருக்கிறது இந்த மாஸ் வச்சு இந்த 4 ஷேடு வச்சு தான் சொல்லித்தரேன், ஓகேவா? 1 2 3 4 1 2 3 4 அவ்வளோதான். டேப் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4, ஓகேவா? அடுத்தது இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன், டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா ஸ்கின் வேறு கலரில் ஆகிடும், ஓகேவா? ப்ரௌன் எடுத்துருக்கேன். இப்போ தான் நான் பிளாக் எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தான் நான் பிளாக் எடுக்கிறேன். 1 2 3, ஓகே, எடுத்துருக்கேன், டேப் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. இது நேச்சுரலாக தெரியும். நீங்கள் இல்லைன்னா மேலே மட்டும் நீங்கள் ஏதோ டொக்கா வரைஞ்சி தெரியுதா? இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இந்த கண் எவ்வளோ அழகாக, நீங்களே பாருங்கள், தெரியுதா? ஸோ இது எல்லாம் எவ்வளோ அழகாக விசிபிளாக பெருசாக தெரியுது, இது எவ்வளோ சின்னதாக தெரியுது, ஓகேவா? அதான் நம்ம கீழேயுமே அழகாக ஒரு போட்டு நீங்கள் மேலே என்ன எடுத்தீங்களோ அதையுமே நீங்கள் கீழே எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் படிக்கும்போது அதோட கலர் ஷேட் சொல்லி தருவேன். அந்த கலர் தேடி படிச்சிங்கனாலே நீங்கள் வேறு லெவல் தான். எப்படி கண்ணு பெருசாக காட்டணும், பெரிய கண்ணை எப்படி மீடியமாக காட்டணுன்றதை நம்ம பண்ணலாம். காஜல் வச்சா என் கண்ணு சின்னதாகிடும், ஸோ அதனால் நான் காஜல் வைக்க மாட்டேன், ஓகேவா? இப்போ தெரியுதா உங்களுக்கு என் கண்ணு ரெண்டும் எப்படி இருக்குன்னு, ஓகேவா? ஓகே, டன், சூப்பர். அவ்வளோதான். நம்ம டக்குன்னு ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக கிளாஸ் படிங்க, நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நல்லா மஸ்காரா ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ இருந்தாலுமே நான் மறுபடியும் கொடுக்குறேன். நான் சொல்லியிருக்கேன், ஸ்மோக்கி பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐலாஷ் வைங்க. ஐலாஷ் வச்சா தான் அந்த லுக்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த லுக்கே இருக்கும். ஐலாஷ் வைக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஐலாஷ் மட்டும் வைக்க தெரிஞ்சிச்சுன்னா வேறு லெவல் தான். ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக வரும். ஸோ அது எப்படி வைக்கணுன்றது நீங்களே பாருங்கள், நான் சொல்லித்தரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா 10 தடவை கேட்டால் கூட நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 நாளில் அனுப்பலாம் மாட்டேன், 3 மாதம் வச்சு செய்வேன். அவங்க தனியாக எடுக்கிற வரைக்குமே நான் விடவே மாட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ டக்குன்னு முடிச்சாங்க, வெளில போனாங்களா, அப்போல்லாம் கிடையாது. என் கூடவே 3 months அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எப்படி ஓடுறேன், என்ன பண்ணுறேன், என்ன ஒரு நாள் ஒரு சின்ன டிப்ஸ் கற்றுக்கலாம்ப்பா. நீங்கள் 10 நாள் முடிச்சுட்டு நீங்கள் 1 மாதம் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் யார்கிட்ட படிக்கலாம் இப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், ரியலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். 50,000 ரூபாய், 1 lakh. இந்த காலகட்டத்தில் நான் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நெகட்டிவாக பேசுகிறீங்களா, நிறைய பேர் வருவாங்க, அவங்கள பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு வருவாங்க, ஓகேவா? இந்த உலகம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. பட் நான் நெகட்டிவாக பேசவே மாட்டேன். நம்ம யாரை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வரல, நம்ம வேலையை பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கோம், ஓகேவா? நானே உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சரி, நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை ப்ரீத் பண்ணுறதுக்காக விட்டேன். எப்பயுமே டேரெக்டாக அந்த ஈரத்தோடு போட்டிங்கன்னா காயாது. நம்ம நார்மலாக நம்ம சின்ன வயசில் ஃபோட்டோ ஒட்டுவோம்ல, டக்குன்னு ஒட்டினா அதை தூக்கிக்கும். அதை கொஞ்சம் நல்லா காய வச்சு ஒட்டினா தான் நல்லா ஒட்டிக்கும். அதே தான் எங்கேயுமே, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஒட்டும்போது நான் எனக்கு கண்ணாடியை பார்த்து தான் ஒட்ட முடியும். ஸோ சின்னதுலேருந்து பெருசு நான் நார்மல் பிஎஸ்சியோட ஐலாஷ் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் எப்பயுமே மிடில் ஒட்டிப்பேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நடுவில் ஒட்டிட்டு தான் சுற்றி ஒட்டுவேன். நடுவில் ஓட்டிட்டேன், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஓட்டுவேன், அவ்வளோதான். தென் இந்த ஊரில் நெகட்டிவாக பேசி பெரியார் ஆனவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஐலாஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, தனியாக தெரியல, ஓகேவா? இப்படி தான் ஐலாஷ் ஓட்டணும். ஏன்னா அந்த ஹேரும் இந்த ஹேரும் ஒன்றா இருக்கணும். ஐலாஷ் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு தடவை வராது,
ஓகே மக்களே, நீங்களே பாருங்கள். ஓகேவா? நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எதுவுமே எடிட் பண்ணணும், இப்படி போடணும், அப்படி போடணும்லாம் நினச்சிலாம் போடவே இல்லை. அப்படியே தான் லைவாக தான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? டக்கு நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன், அவ்வளோதான். நான் கீழே காஜல் வைக்கல, ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக வரையில, காண்டோர் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்னுடைய ஷேடை வந்து ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த ஹார்ட் ஷேப் பிடிக்காது, நான் ஓவலாக வரைஞ்சிப்பேன். என்ன விஷயம் சொல்லுங்கள்? இந்த ஹார்ட் ஷேப் வரைகிறீங்கன்னும் போது காலையில் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதே ஓவல் ஷேப் வரைஞ்சிங்கன்னா லிப்ஸ் ரொம்ப போல்டாக தெரியும், நீங்கள் பார்ட்டி போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா நல்லா டார்க் ஷேட் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, நான் மைக் பேசி போடணும்னு நினச்சேன். ஏதோ இப்போ தான் ஒரு காமெடி பார்த்தேன். ஓகேவா? ரெட் போட்டிருக்கேன், பரவாயில்ல. இப்போ தான் ஒரு காமெடி பார்த்தேன். நிஜமாகவே வந்து பின் போடாமல், ஓகேவா, இது எதுவுமே சொருகாமல் நான் பாட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் தெரியுது எதுவுமே பண்ணல, ஏன்னா ஆள் இல்லை எனக்கு. இன்றைக்கி எல்லாம் லீவ் போட்டாங்க. இருந்தாலும் எல்லாம் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. போடும்போது நல்லா ஃபீல் பண்ணுங்கள், உள்ளேயுமே ஃபீல் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அப்படி காண்டோர் போடணும், கொஞ்சம் ரொம்ப நல்லா லுக்கு தனியாக தெரியும்னா இந்த 4-in-1 உங்களுக்கு பாருங்கள், இதுவே காண்டோராக யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3. ஓகே, ஏன்னா இது ப்ரௌன் ஷேட் தான். ஓகே, நேச்சுரல் காண்டோர் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம், இதுலேயே ஹைலைட் இருக்குது நம்ம ஷேடு. ஓகேவா? அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ப்ளஷ் யூஸ் பண்ணலன்னு யோசிக்காதீங்க, நான் அந்த காண்டோர் மாதிரியே ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, டன். ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணது செட்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லிப்ஸ்டிக் வந்து நான் டார்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, பொட்டு வைக்கனா பார்ட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் பொட்டு வச்சா தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். மக்களே, நீங்களே பாருங்கள், ரெடி ஆகிட்டேன். ஸோ ஓகேவா? இது ரொம்ப இருக்கிறதுலே பெஸ்ட்டு. எல்லாருக்குமே இதான் கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், ஒரு பார்ட்டிக்கு ஸ்மோக்கி ஐ மேக்கப் வித்து அதிலே நம்ம ஷேட் கோல்டு ஷேட் போட்டிருக்கேன், அதிலே காண்டோர் பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் மட்டும் தான் வேறு. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன். எவ்வளோ நல்லா நீட்டாக கரெக்டாக நம்மளுக்கு மிஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மோக்கி ஐ மேக்கப் மட்டும் போட்டு காட்டலாம் தான் பிளான் பண்ணேன். ஸோ டக்குன்னு நம்ம ரெடி ஆகி போகிறோன்றதால நான் மேக்கப் போகும்போது முதல் நாளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். டக்குன்னு அந்த டைமில் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். ஸோ அதனால் ரெடியாக ரிலாக்ஸாக இதுதான் போவேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அது எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நாளைக்கு தான் போடுவேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.